கொடுத்தா கொண்டா கூடி காணும் மட்டும் திருப்தின்னு சொல்லுவேன் சில பேர். ஆனால் வேணாமண்டு வெறுக்காத பொருள் அப்படியே தன்மையாக இருக்கும். ஒரு கரைக்கு வருது என்ன மாமி இன்னும் நல்ல வேற ஒரு கலருக்கு வந்துட்டு பாத்தீங்க பொன் கலராக வரணும் என்ன ஒன்று ரெண்டு இப்போ புரிஞ்சு. அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் ஹரணி. கமலாதேவி. ரெண்டாலும் ஒரு சின்ன பயத்தோட தான் பேர் வருது என்ன. அதுதான். அப்போ நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நாங்கள் மாமி விட்ட இன்றைக்கு நாங்கள் எல்லாருமே நிற்கிறோம் என்ன. அப்போ இன்றைக்கு நாங்கள் மதியம் எல்லாம் சாப்பிட்டு அப்போ இன்றைக்கு எங்களுக்கு பின்னேற நேரத்துக்கு மாமி எங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து செய்து தர போகிறா என்ன. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இன்றைக்கு பனங்காய் பணியாரம் எங்களுக்கு மாமி சுட்டு தர போயிடும் என்ன மாமி. என்ன சுட்டு தருவீங்களா மாமி சந்தோஷத்தில் இன்றைக்கு எப்படியாவது புள்ள பனங்காய் சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் போகணும்னு நிற்கிறா. அதுவும் வந்து மாமி வீட்டையே நிற்கிது மரமோ. அப்போ மரத்தலை விழுந்து இந்த பழத்தை எடுத்து மாமி எல்லாமோ இப்போ எல்லாம் பானி எடுத்து வச்சிருக்கிறா. இதுதான் மாமி உங்களுக்கு காட்சியெல்லாம் செய்து காட்ட போகிறேன். அப்போ முதலே மாமி ஏற்கனவே பனம்பழத்தில் எல்லாம் பானி எல்லாம் எடுத்து வடிவாணி பண்ணி எல்லாம் செய்து ரெடியாக வச்சிருக்கிறேன் மாமி. அப்போ பனம்பழத்தில் செய்து வச்சிருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் வந்து பனங்காய் பணியாரம்னு சொல்லி சொன்னால் நல்ல விருப்பம் தானே எல்லாருக்குமே. அதை விட ஜோவேலுக்கு இன்னும் விருப்பம். அதோட எனக்கண்டு இல்லை மற்ற மற்ற பலகாரங்களை கொடுத்தா கொண்டா கூடி காணும் மட்டும் திருப்தின்னு சொல்லுவேன் சில பேர். ஆனால் வேணாமண்டு வெறுக்காத பொருள்னு சொன்னால் இந்த பனங்காய் பணியாரம் தான். அப்படி சாப்பிடக்குள்ளதான் இன்னும் செம்ம டேஸ்டாக இருக்கும். ஆனால் மற்றதெல்லாம் எப்பயும் வேண்டிக் கொள்ளலாம். ஆனால் அந்த பனங்காய் பணியாரம்ன்றது வந்து ஒரு குறிப்பிட்ட சீசனுக்கு தான். அப்போ நாங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து சீசன் முடிஞ்சு ஒரு கட்டத்துக்குள்ளே வார நேரம் தான் நாங்களும் செய்ய போகிறோம். அதோட நாங்கள் அங்கே செய்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த கிடைக்கவும் இல்லை, பழம் கிடைக்கவும் இல்லை. அப்போ மாமி வீட்டையும் பார்த்தீங்கன்னா அப்படியே மரத்துலேருந்து உடனே விழுகுது பழங்களுமே. அப்போ உடனே அதெல்லாம் செய்து சாப்பிடக்கூடிய மாதிரி இன்றைக்கு எங்களுக்கு நிலமாக அமைஞ்சிருக்குது. அப்போ நாங்கள் இன்றைக்கு பனங்காய் பணியாரம் எப்படி சுடுறது என்னென்ன தேவைன்ற சொல்லி மாமி இன்றைக்கு சொல்லி எங்களுக்கு செய்தர போகிறா. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பார்த்தீங்களா, இதுதான் எங்கட வீட்டில் இருக்கிற பனை மரம். இதுலேருந்து தான் எங்களுக்கு இன்றைக்கு காலையில் 2 பனங்காய் விழுந்தது. அப்போ நாங்கள் அதை வச்சு கொண்டு தான் உடன் பனங்காயில் நாங்கள் இன்றைக்கு பனங்காய் பணியாரம் சுட போகிறோம். அது எங்களோட வீட்டு 2 மரம் இருந்தது. ஆனால் நான் ஒன்று சின்னல இருக்கக்குள்ளே நான் வெட்டிட்டேன். அந்த மரம் ஒன்று காணுமென்று சொல்லி. அப்போ இதுதான் அந்த பெரிய மரம். அப்போ இந்த கீழே எல்லாம் விழுந்திருக்கு. ஃபுல்லாகவே கீழே இதெல்லாம் கீழே விழுந்திருக்கு. சரி, நாங்கள் அப்படியே பனங்காய் பணியாரம் சுடுறதை பார்ப்போம். நாங்கள் இப்போ பானி எடுத்து வச்சுருக்கோம். நீ காய்ச்ச போகிறோம் நாங்கள். அப்போ பார்த்தீங்க இதில் மாமி எல்லாம் எடுத்து வச்சுக்கிறா பாருங்க. இதில் பானி எடுத்து வச்சுருக்கு. இதுதான் காய்ச்சி இதான் அந்த பானி என்ன அந்த பானி. இப்போ இந்த பானி வந்தம்மா சில பேர் வந்து பனங்காய் அந்த சுட்டு பானி எடுக்கிறது, சில பேர் வந்து சுடாமல் எடுக்கிறது. அப்போ நீங்கள் எப்படி எடுத்த? நீங்கள் சுடாமல் எடுத்தனீங்களா? சரியா. இப்போ நாங்கள் கேஸ் ஆன் பண்ணுவோம் என்ன மாமி. ஆன் பண்ணி போட்டு காய்ச்சுவோம். மாமியோட கை வண்ணத்திற்க காட்டி விடுங்க. குயிக்கா வேலைக்கு நீங்கள் சுட்டிங்கன்னு சொன்னால் நாங்களும் குயிக்கா சாப்பிட்டுட்டு இன்றைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா போக போகிறோம் வீட்டை. அப்போ அதனால பனங்காய் பணியாரத்தை சாப்பிட்டு போக மாட்டேன். அப்போ இந்த மாமி என்ன மாதிரி இது காய்ச்சா அப்படியே களியாக வருமோ? அப்படியே கட்டியாக வருமே. நல்ல கட்டியாக வரும். அப்போ எல்லாம் கேஸ் எல்லாம் ஆன் பண்ணி போட்டிருக்குது. இது எப்படி வருதுன்றதை நாங்கள் புறா கொஞ்சம் லேட்டாக பார்ப்போமே. நாங்கள் கொதிச்சிட்டு இருக்கையில் முறையில் இருக்கு, அதை கொஞ்சம் எடுக்கணும் மேலால். ஏன் மாமி இதை எடுக்கிறது? இதான் கொஞ்சம் கசப்பு தன்மையாக, அந்த கயத்தன்மையாக இருக்கும். நம்ம ஒரு கரைக்கு வருது என்ன மாமி. கரைக்கு வரும். இதை எடுத்துருவோம், இல்லைன்றா கசக்கும். கொதிச்சு கொண்டு கரையாக வருது. கரைச்சியில் கரையாக வரும்.
அப்போ இதுதான் இந்த கயத்தன்மையை ஒரு கயத்தன்மையை உருவாகும். இதம்மா எத்தனை பனங்காய் போட்டிங்க? 3 பனங்காய். பனங்காயில் பனம் பழம் என்ன அது நாங்கள் சும்மா அந்த பேச்சு வழக்கில் பனங்கான்னு சொல்லி வளமையாக காய்க்கிறது தானே அப்படி. அதுதான். அப்போ 2 பனம்பழம் போட்டிங்க? 3 ஆ. அப்போ இன்னும் கொதிக்கணும் என்ன மாமி? இதை இல்லை அதோட இப்போ எல்லா பனங்காலையும் அப்படி பனம்பழத்தில் இப்படி வருமோ நூறு? இப்போ கடைசி கதையை பார்த்தீங்களா? போனோம் இல்லை சில பனம்பழத்தில் வராதல்லோ, எல்லாத்துக்கும் வருமோ? இப்போ கடைசியாக நுரை எடுக்க கடைசியாக பானி இல்லாமல் போதும் தெரியல. ஆனால் கூடுதலாக இந்த ஃபர்ஸ்ட் டைம் வர்றது தான் இந்த கசக்கிறது நுரையல். அதை எடுத்துட்டா சரி பார்ப்போம் நீ அடுத்த முறை வருதா இல்லையாண்டேண்ணா. அப்போ வர்றதெல்லாம் எடுத்துட்டு நீ இந்த இருகாய்க்கில் பார்ப்போம் என்ன பானி இருக்கும் தானே, அப்போ பார்க்கலாம் நாங்கள். பாருங்க நல்லா பானி வந்து நல்லா கட்டியாக வந்துட்டுது, நல்லா காய்ச்சிருக்கு, நல்லா கட்டியாக. இதான் அந்த சரியான நிறம் என்ன? சீனி போட்டு காய்ச்ச வச்சுங்க. அப்போ அந்த நுரையெல்லாம் எடுத்துட்டீங்க? எல்லா நுரையும். அப்போ இனி கைக்காது? இனி கேட்காது. அதோட கவனிச்சிங்கன்னா முதல்ல ஒரு கலராக இருந்தது, காய்ச்சினா இன்னும் நல்ல வேற ஒரு கலருக்கு வந்துட்டு பார்த்தீங்களா? சூப்பராக தடிப்பாக இருக்குது என்ன, நல்லா கட்டியாக கிடாது, நல்ல தடிப்பாக இருக்கு என்ன. அப்போ நீ அடுத்த என்ன சீனி போடணுமா? சீனி போடுவோம். அப்போ நாங்கள் எங்களை தேவையான அளவுக்கு நாங்கள் சீனி போட போகிறோம் வேணா மாமி. நீங்கள் சில வேறு குறைச்சும் போடுறது கூடவும் போடுறது, அப்போ நாங்கள் எங்களை தேவை கலவா சீனியை போடுவோம் வேணா மாமி. நாங்கள் சீனியாக இந்த பானிக்கே போடணும், அதில் ஒரு மாதிரி போட்டுட்டு தான் அப்புறம் மாவுத்தை போட்டுக்கின்றது. அப்போ இந்தாங்க நீங்கள் போடுங்க அளவா. போடவா? ஒரு டைம் போடவா? இல்லை ஒரு அளவா போட. சீனி அளவண்டியில் எங்களோட தேவை கேட்ட மாதிரியா, இனிப்பு கேட்ட மாதிரி என்ன? இது கொஞ்சம் இனிப்பு இருந்தால் தான் சாப்பிடலாம். இனிப்பு சாப்பாடு தானே இது, இனிப்பு சாப்பாடுக்கு இனிப்பு வேணும் காணுமா? அங்கால இனிப்போட சாப்பிட்றேன்னு பார்த்தா அங்கால சீசன் முடிஞ்சு போயிடும். அதுதான் சரி. அப்போ இனி அடுத்தது என்ன மாமி செய்யணும்? கொஞ்சம் ஆற விட்டு தானே மாவுக்கு ஊற்றி கிண்ட போகிறாங்க, ஆறணும். அப்போ நாங்கள் இந்த அடுப்பை நிப்பாட்டிட்டு இந்த பானி வந்து ஒரு இளஞ்சூட்டில் இருக்கிற தான் மாவில் வந்து நாங்கள் ஊற்றி குழைக்க பார்ப்போம். கொஞ்சம் மாற விட்டு குழைக்க விட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்றது. பார்த்தீங்கன்னா மாமியில் வடிவாக பானியெல்லாம் எடுத்து காய்ச்சி பாருங்க, இந்த டிஷ்ஷுக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க பாருங்க. ஃபுல்லாக காய்ச்சி எடுத்தாச்சேண்ணே? காய்ச்சி நல்லா வடிவாக எடுத்துட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா மாமி தெரிஞ்சு விட போகிறோம் நாங்கள் குழைப்போமே மாமி. அதை காய்ச்சி எடுத்து நல்லா ஆறிட்டேண்ணே? ஆற விட்டாச்சு. நீ நாங்கள் மாவுக்க போட்டு குழைக்க போகிறோம். அளவளவாக போட்டு குழைக்கணும் வேணும். அளவளவாக போட்டு குழைக்கணும் வேணா. ஆனால் நல்ல ஒரு வாசம் வருது தானே, நல்லா காய்ச்சி போட்டு தானே. சரி நாங்கள் குழச்சி முடிச்சுருக்க பார்ப்போமா. பார்த்தீங்கன்னா பானியெல்லாம் விட்டு மாவுக்கு எல்லாம் விட்டு பாருங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லி என்ன குழைச்சாச்சேண்ணே? ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக. அப்போ இனி இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா சட்டி அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பை ஆன் பண்ணி சட்டி காஞ்ச பிறகு எண்ணெயை விடுவோம் என்ன மாமி. அப்போ யார் பொரிக்க போகிறது? அம்மா கொஞ்சம் செய்து களைச்சி போயிட்டா அப்போ நீங்கள் போகிறீங்க. களைச்சி போயிட்டானே அப்போ இப்போ நான் சரி எண்ணெயை விட்டு கொதிச்சுட்டு வரைக்க போடைக்க பார்ப்போம் என்ன. பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவம் எண்ணெய் கொதிச்சிட்டுது பாருங்க. எண்ணெய் நல்லா கொதிச்சு கொண்டு இருக்கு. நான் என்ன செய்ய போகிறேன் என்றால் கையை நினைச்சிட்டு மாமி இது சின்ன போகிறோட பெருசாக போடுறோம். சின்ன போட்டால் பெருசாக அம்மா மாமா சொல்கிறார் மாமியை போடட்டான். அப்படியா? அம்மா கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துருக்கு.
ஒரு ஆள் போடு. களைச்சி போயிட்டால பானி எடுத்து. அம்மா கொஞ்சம் வெயிலாக இருக்குது போல், கொஞ்சம் உள்ளுக்கு வாங்க. அப்போ ஒரு செட் ஃபுல்லாக போட்டுட்டீங்க என்ன? பாப்போம் என்ன கட்டத்தில் பொரியுதுண்டு. நல்ல ஒரு பொன் கலராக வரணும் என்ன? ஒன்று ரெண்டு இப்போ பொரிஞ்சு கொண்டு இருக்குது. நல்ல வாசம் கொண்டு வருது என்ன? அம்மா மணக்க இல்லையா வாசம்? பனங்காய் பழுத்தாலே ஒரு நல்ல வாசம், அதுவும் இப்படி செய்யக்குள்ள என்ன? ஆனால் எங்களை பொறிக்கிறதுக்கு நல்ல ஒரு பெரிய தாஜ்யம் உண்டு தானே? நிறைய போடலாம். எண்ணெய் வடிகிறதுக்கா? நீத்துப்பட்டியா? பார்த்தீங்கன்னா இந்த பேர் முடியா பொரிஞ்சிட்டு இந்த பொன் கலராக நான் இப்போ எடுக்க போகிறேன்னா எல்லாம் ஒரு நல்ல பதத்துக்கு பொரிஞ்சு வந்துட்டேனே. இங்கே பாருங்க எல்லாமே நல்ல ஒரு பொன் கலரில் தனித்தனியாக அப்படியே கலந்துட்டேன். அப்படியே நாங்கள் இங்கே போடுறதுக்கு நல்ல ஒரு நீத்துப்பட்டி வச்சுருக்கோமே. இந்த இதில் போட்டால் அப்படியே எண்ணெயெல்லாம் படிஞ்சு உள்ளுக்க விழும். ஒரு செட் அப்படியே எடுக்கிறீங்க என்ன? சரி, அப்போ ஃபுல்லாகவே எல்லாம் போட்டு எல்லாம் ஃபுல்லாக பொரிச்சதுக்கு பிறகு இதுக்கு சொன்னால் கிட்ட நாங்கள் எல்லாம் பொரிச்சு முடித்து கடைசியாக வந்துட்டேண்ணே. பாப்போம் இன்னும் எவ்வளோ இருக்காண்டு. முடிஞ்சுதேண்ணே. எவ்வளோ டைம் எடுக்க? சரி, அப்போ ஃபுல்லாக எவ்வளோ டைம் எங்களுக்கு டைம் சரியாக போய் கொண்டு இருக்கேண்ணே. இப்போ அடுத்த முறை வந்து நாங்கள் பணியாரம் சுடுவோம்னு பார்த்தாலும் அடுத்த முறை சீசன் எல்லாம் முடிஞ்சிடும். அப்போ நாங்கள் ஃபுல்லாக சுட்டு சாப்பிட பார்ப்போம் எப்படி இருக்கான்னு சொல்லி. சரி, பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எங்களுக்கு பனங்காய் பணியாரம் ரெடி ஆகிட்டேண்ணே. பாருங்க, பனங்காய் பணியாரம் சுட்டு மாமியும் ரெடியாக எங்களுக்கு பிளேட்டில் தந்துருக்குறேன். நான் போட்டு டீயும் அதுக்கு டீயும் நாங்களும் வெளிக்கிட்டோம் தானே. அப்போ நாங்களும் அப்போ சாப்பிட்டுட்டு போவோம் எப்படி இருக்காண்டு பார்ப்போம். நாங்கள் சாப்பிட்டு ஜெராமிக்கு எடுங்க, எடுத்து போங்க. நல்ல ஒரு வாசம் இருக்கு. வாசமாக இருக்கு. சூப்பர் வாசமாக இருக்கு. அதோட நல்ல சொப்டாக இருக்கு. ஆனால் அப்பச்சோட போட்டிங்களா? இல்லை, நாங்கள் ஒன்றுமே போடையில. ஆனால் நல்ல ஒரு சொப்டாக இருக்கு. கணக்கான அளவான இனிப்பாக இருக்கு. இனிப்பெல்லாம் சூப்பராக இருக்கு. அதோட இப்போ பனங்காய் பணியாரம்ன்ற வந்து அந்தந்த சீசனுக்கே செய்து சாப்பிட்றோமே. பிறகு அந்த சீசன் போயிட்டேன்னு சொன்னால் பனங்காய் ஆசைப்பட்டாலும் கிடைக்கவே கிடைக்காது. உண்மையில அப்படி பனங்காய் பணியாரத்தை வந்து வெறுக்கிறாக்களும் இல்லை, இருக்க மாட்டேங்குது. எல்லாருமே காணுமென்று சொல்கிற அளவுக்கு மற்ற சாப்பாடுகள் சாப்பிட்டாலும் பனங்காய் பணியாரம் வந்து வேண்டி திரும்ப சாப்பிட்டு கொண்டே போயிடும். அப்படியான ஒரு டேஸ்டான ஒரு சாப்பாடு. அப்படித்தானே? அப்படித்தான். அதோட எங்களோட ரியானா குட்டிக்கும் இது ஃபர்ஸ்ட் டைமான சாப்பாடு. ஃபர்ஸ்ட் டைமா? நல்லா இருக்கு. ரியானா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பர் சொல்லுங்க. சூப்பர். ரியானா குட்டியும் சொல்லிடு சூப்பர். என்ன சூப்பராக இருக்குது. அப்போ நாங்கள் சாவச்சேரிக்கு வந்து நாங்கள் இன்றைக்கு அம்மா எங்களுக்கு பனங்காய் பணியாரம் சுட்டு உண்மையில தந்திருக்கணும். வீட்டையும் கொண்டு வரோம். அம்மாக்களுக்கு மாமி தந்து விட்டாரு. வீட்டையும் கொண்டு போகிறோம். வீட்டையும் அவையிலும் நாங்கள் சுட்டாதான் அவையிலும் சாப்பிடுவோம். அப்போ அவைகளுக்கு சுட்டு எடுத்து கொண்டு வரோம். மாமியாக்கள் அங்கே மாமாக்கள் இருக்கணும். அப்போ உண்மையில எங்களுக்கு வந்து இப்படி எல்லாம் சேர்ந்து இப்படி மத்தியான சாப்பாடும் சாப்பிட்டு மத்தியானம் நல்ல சாப்பாடு அப்பா மாட்டுறச்சி அதில் மணி கொண்டு வந்தவர் பின்னேற கைக்கு நாங்கள் இப்படி பனங்காய் பணியாரம் சுட்டு சாப்பிட்டோம். உண்மையில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷம் வந்து உண்மையில் இனி கிடைக்குமோ தெரியல. நீ எப்போ நாங்களும் வாரமோ தெரியல. என்ன நாங்கள் வேலையிலும் இனி ஜெரோமிக்கு டியூஷன் ஸ்கூலுன்ட்டு சொல்லி அப்போ நாங்கள் இப்படி ஒரு கல்யாண வீட்டு சந்தர்ப்பத்தோடு நாங்களும் வந்துட்டோம். வந்து
இனிமேல் இப்படி செய்ததுக்கு எங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமா இருந்ததோ. ஓகே, நாங்கள் இதோட எங்களோட வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்ள போகிறோம். நீங்களும் நாங்கள் செய்த மாதிரி பனங்காய் பணியாரம் நீங்களும் செய்து பார்க்கலாம். ஓகே, எங்களோட வீடியோவை பார்க்குற நீங்கள் மறக்காமலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோவை நீங்கள் முதல்ல பார்க்குற நீங்கன்னு சொன்னால் மறக்காமலுக்கு சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நாங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.